சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மற்றொரு வழக்கில் பசில் ராஜபக்ஷவுக்கு பிடியாணை. அமெரிக்காவில் உள்ள நிலையில் கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையை அரசியல் விளையாட்டு மைதானமாக்க முயற்சி, ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்கிறார் சஜித். காணாமலாக்கப்பட்டவர்களின் வழக்கை விரைவில் நிறைவு செய்ய திட்டம், ஸ்ரீலங்கா நீதியமைச்சு அறிவிப்பு. நைனாதீவு படகு விபத்து, படகோட்டிக்கு விளக்கமறியல். லஞ்சம் பெற்ற திருச்செந்தூர் கோவில் அர்ச்சகர் பணியிடை நீக்கம், தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் நடவடிக்கை. ருமேனியாவில் ரஷ்ய ஆளில்லா வான்கலம் தாக்குதல், ரஷ்ய தூதுவர்களை அழைத்து ஐரோப்பிய நாடுகள் கண்டனம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகளை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரவுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நிலுவையில் உள்ள 11,000 முறைப்பாடுகள் குறித்த விசாரணைகளை தொடர்கதையாக்க முடியாது. நாடளாவிய ரீதியில் 15 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 5,000 முறைப்பாடுகளையும் அடுத்த ஆண்டு 6,000 முறைப்பாடுகளையும் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சிக்கு வந்துள்ளோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு முழுமையான ஆதரவு அளித்துள்ளார்கள். வடக்கு சென்றால் தமிழ் மக்கள் ஜனாதிபதியை அன்புடன் வரவேற்கின்றார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறான தன்மை காணப்படவில்லை. ஜனாதிபதியும் மக்களோடு மக்களாக செயற்படுகின்றார். தமிழ் மக்கள் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படவில்லை. இந்த நாட்டில் இனி ஒருபோதும் இனவாத முரண்பாடுகள் தோற்றம் பெறாது என்பதற்கு உறுதியளிக்கின்றோம். இனவாத முரண்பாடுகளினால் தான் இந்த நாடு பாரிய பின்னடைவை எதிர்கொண்டது. மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செவிமடுத்து காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் விவசாய பண்ணைகளை நடாத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றமை கவலையளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மயிலிட்டி பகுதியில் இன்றைய தினம் காணி விடுவிப்பு கோரி நடைபெற்ற கருப்பு கொடி ஏந்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். 17 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வெடிச்சத்தங்கள் இல்லை, யுத்தம் நடைபெறவில்லை, மக்கள் தெருக்களிலே தான் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய சொந்த நிலத்திலே சென்று இருப்பதற்கு அனுமதிக்காதவாறு இந்த அரசும் பழைய அரசுகள் மேற்கொண்ட அதே அராஜகத்தையும் அதே பிடியையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அதனை நாங்கள் எதிர்த்துத்தான் இந்த இடத்திலே மக்கள் இன்றைய தினம் கூட இந்த அடையாள போராட்டத்தை செய்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாட்களும் தங்களுடைய நிலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது. மனித உரிமை ஆர்வலர்கள், சர்வதேச சமூகம் கூட இந்த இடங்களை வந்து பார்த்தால் தெரியும். இங்கு இராணுவத்துக்கு தேவையான நிலங்கள் அல்ல, அவருடைய முகாம்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களை உடனடியாக விடுவித்து அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே குடியேறி தாங்கள் தோட்டம் செய்து வாழக்கூடிய நிலையை உருவாக்கப்பட வேண்டும். இந்த இடத்தை உடனடியாக விடுங்கள். அதற்கான முன்மொழிவுகளை செய்கின்றோம். தனியார் காணியிலே வைத்தியசாலையை கட்டுகிறீர்கள், தனியார் காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் இராணுவத்துக்கு தேவையில்லாத நிலங்களை வைத்திருக்கிறீர்கள், அதனை விடுவியுங்கள் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம். அதனை விட எவ்வளவு மக்கள் குடியேற வேண்டும், எவ்வளவு காணிகள் இன்னும் உங்களுடைய கையில் இருக்கிற என்ற விவரங்களை கூட வெளியிடுங்கள் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம். நிச்சயமாக ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தொடர் விடயமாக நாங்கள் இந்த விடயத்தை கையாள்வோம். இலங்கை பல சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் நாட்டை புவி அரசியல் விளையாட்டு மைதானமாக மாற்றியமைப்பதற்கு பல தரப்பினரும் முயற்சித்து வருகின்றனர் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதற்கு இடம் கொடுக்காது நாட்டை பாதுகாப்பதோடு நாட்டு மக்களுக்கு பக்க பலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என திசமகராமையில் வைத்து குறிப்பிட்டுள்ளார்.
நாடு பாரதூரமான பொருளாதார நிலையை எதிர்கொண்டுள்ளதால் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் சுருங்கி வருமான வழிகள் இழக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் இறையாண்மை, ஆட்புலம் ஒருமைப்பாடு, அரசியல் சுதந்திரம், நமது அடையாளம், தேசியத்தன்மை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்ல அர்ப்பணிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாடு எதிர்கொள்ளும் இந்த ஆபத்தான நிலையை பயன்படுத்திக் கொண்டு நாட்டை புவி அரசியல் விளையாட்டு மைதானமாக மாற்றியமைப்பதற்கு இடம் கொடுக்க முடியாது. நமது நாட்டை பாதுகாப்பதோடு நாட்டு மக்களுக்கு பக்க பலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். பல்வேறு சக்திகளின் தேவைக்கேற்ப நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையிடுவதற்கு இடமளிக்க முடியாது. நமது நாட்டிற்கே உரித்தான பலமாக பொருளாதார, சமூக, அரசியல் மற்றும் கலாச்சார நிலைப்பாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அனைத்து துறைகளிலும் ஒரு நாடாக வலிமை பெற வேண்டும். இலங்கையில் அனுர தலைமையிலான அரசு தனது முழுமையான 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அரசை கவிழ்க்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் தாம் ஒருபோதும் ஆதரவு வழங்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். சமகால அரசியல் நிலைமைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசு ஒருவேளை கவிழ்க்கப்பட்டால் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி தரப்போ அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தரப்போ ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து ஆட்சிப்பிடமேறினால் நாடு மீண்டும் பழைய அழிவு பாதைக்கு செல்லும் எனவும் குறிப்பிட்டார். கடந்த 15 ஆண்டுகள் இந்த அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பயணித்த அனுபவத்தில் இதனை குறிப்பிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற காலத்தில் ஊழலுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு சிறந்த வாய்ப்பு இருந்ததாகவும் ராஜபக்ஷ அரசியலில் ஈடுபட்ட ஊழல்களுக்கு எதிராக அவர் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் நாட்டின் நிலைமை வேறாக இருந்திருக்கும் எனவும் குறிப்பிட்டார். ஆனால் அந்த பொன்னான வாய்ப்பை அவர் பயன்படுத்த தவறியதாலேயே மக்கள் அவரை தேர்தலில் நிராகரித்தார்கள் எனவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எனவே அந்த பழைய அழிவிற்குரிய அரசியல் சக்திகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதே தற்போதைய காலத்தின் தேவை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஷ்வர் குணவர்த்தன மற்றும் அதன் முன்னாள் முகாமித்துவ பணிப்பாளர் ரூமி ஜவுபர் உள்ளிட்டோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த 2014ஆம் ஆண்டு சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டம் அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்டோரை இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் மனு ஒன்றினூடாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான உத்தரவை நீதவான் பிறப்பித்திருந்தார். எனினும் இவர்களை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இவர்களது வீட்டிற்கு சென்றபோது சந்தேக நபர்கள் எவரும் அங்கு இல்லை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையை விதிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் பயண தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் இதுகுறித்து குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு உடனடியாக அறிவிக்குமாறும் உத்தரவிட்டார். கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டம் அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்குடன் தொடர்புடைய முன்கூட்டிய மாநாடு இன்று நிறைவுள்ள நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியொருவர் விஷமருந்து தற்கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொலை குற்றம் தொடர்பில் தொடம்பத்த உடபுசலாவையைச் சேர்ந்த நபர் ஒருவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து நுவரெலியா மேல் நீதிமன்ற நீதிபதி இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். தீர்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறை கூண்டிற்கு மரண தண்டனை கைதி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் தம்பசம் வைத்திருந்த விஷத்தை அருந்தி
தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்களினால் நுவர்லியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த நபருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று தனது வீட்டில் இருந்து நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளதாகவும் இதன்போது விஷ மருந்து போத்தல் ஒன்றை கொண்டு வந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய இலங்கையில் மேற்கொள்ளப்பட உள்ள எரிபொருள் விலை திருத்தத்தின் போது விலை குறைப்பை எதிர்பார்க்க முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமாரகே தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது எரிபொருள் விலையில் ஓரளவு குறைவு காணப்படுகின்ற போதிலும் மத்திய கிழக்கு போருக்கு முன்னர் உலக சந்தையில் நிலவிய எரிபொருள் விலையை விட தற்போதைய விலை இன்னும் அதிகமாகவே உள்ளது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமாரகே தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இன்றைய தினத்திற்கான உலக சந்தையின் எரிபொருள் விலை இன்று பிற்பகலுக்குள் தீர்மானிக்கப்படும் என தெரிவித்த அவர் அதற்குமைய அந்த நிலைமையை பரிசீலித்த பின்னரே உள்நாட்டு எரிபொருள் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். எனினும் எரிபொருள் விலை தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் எரிபொருள் விலை திருத்தம் குறித்து பல சுற்று பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் எரிபொருள் விலையில் சிறிய அதிகரிப்பு ஏற்படுமா அல்லது தற்போதைய விலையிலேயே விற்பனை செய்ய தீர்மானிக்கப்படுமா என்பது அந்த பேச்சுவார்த்தைகளின் போது தீர்மானிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் நேற்று மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் அந்த கப்பலில் 89,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் 31ஆம் தேதி அளவில் மெர்பன் ரக மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று மீண்டும் நாட்டை வந்தடைய உள்ளதுடன் அந்த கப்பலில் 95,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் மகாநாயக்க தேரர்கள் கூறும் கருத்துக்களையும் அவர்களின் முடிவுகளையும் அரசாங்கமும் மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அது சரியா தவறா என்பது பிரச்சனையல்ல எனவும் அதனை கேள்விக்குட்படுத்த முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மகாநாயக்க தேரர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தால் அதற்கு இணங்கி தலைவணங்கி செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நைனாதீவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பாடசாலை அதிபர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய படகோட்டி விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நைனாதீவு ஸ்ரீ கணேசா கனிஷ்ட மகா வித்தியாலய அதிபரான நடராசா மயூரன் நேற்று மாலை பயணிகள் படகினை தவறவிட்டமையினால் கடற்றொழிலாளி ஒருவரின் சிறு படகில் நைனாதீவில் இருந்து குறிகட்டுவான் நோக்கி பயணித்துள்ளார். இதன்போது கடற்காற்று காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்பட்ட நிலையில் படகில் இருந்து அதிபர் நிலை தடுமாறி கடலில் வீழ்ந்த நிலையில் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த ஊர்காவல்துறை காவல்துறையினர் படகோட்டியை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தினார்கள். இதன்போது படகோட்டியை விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷிடம் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் திருச்செந்தூர் கோவில் அர்ச்சகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அர்ச்சகர் கோவிலுக்குள் பணி செய்யவும் தடை விதித்து அறநிலைத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார். தமிழகம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இன்று ஆய்விற்காக சென்றுள்ளார். அவர் அமைச்சு பொறுப்பு வகிப்பது தெரியாத வகையில் தனது உதவியாளருடன் சாதாரணமாக சென்று கோவில் வளாகத்தை சுற்றி பார்த்துள்ளார். இதன்போது கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு கட்டணம் எவ்வளவு என அங்கிருந்த அர்ச்சகர்களிடம் அமைச்சர் ரமேஷ் மற்றும் அவரது உதவியாளர் ஆகியோர் கேட்ட நிலையில் அர்ச்சகர் ஒரு ஆளுக்கு 2,000 ரூபாய், 2 பேருக்கு 4,000 ரூபாய் தருமாறு கோரியுள்ளார். இதனை அடுத்து அர்ச்சகருக்கு 4,000 ரூபாய் பணம் இணையமூடாக செலுத்தப்பட்ட நிலையில் அர்ச்சகர் உண்மை நிலையை அறிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் அன்னதான கூடத்தில் அமைச்சர் ரமேஷ் ஆய்வு செய்தார். தற்போது முறைகேடு செய்பவர்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ரமேஷிடம் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் திருச்செந்தூர் கோவில் அர்ச்சகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் அர்ச்சகரோடு இணைந்து பணம் வாங்குவதற்கு உடந்தையாக இருந்த 2 வாயிற் காவலர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நேட்டோ உறுப்பு நாடான ருமேனியாவில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது நேற்று இரவு ரஷ்யாவின் ஒரு ஆளில்லா வான்கலம் நடத்திய தாக்குதல் இன்று காலை முதல் கொதிநிலையை உருவாக்கியுள்ளது.
உக்ரைன் எல்லை அருகே உள்ள ருமேனியாவின் கலாட்டி நகரில் நேற்றிரவு நடந்த இந்த சம்பவம் ருமேனியா மற்றும் நேட்டோவை கலவரப்படுத்தியுள்ளது. நேற்றிரவு ரஷ்ய ட்ரோன்களில் ஒன்று ருமேனிய வான்வெளிக்குள் நுழைந்ததும் அது ரேடார் மூலம் கண்காணிக்கப்பட்டது. கிழக்கு ருமேனியாவில் உள்ள ஃபெடஸ்ட்ரிக் வான் தளத்தில் இருந்து 2 Ku-16 ரக போர் விமானங்கள் புறப்பட்டிருந்தன. எனினும் அதற்கிடையில் இந்த ட்ரோன் கட்டடத்தில் மோதியிருந்தது. இதனையடுத்து இன்று காலை முதல் பாரிஸ் முதல் புக்காரெஸ்ட் வரையான நகரங்களில் ரஷ்ய தூதுவர்கள் வரவழைக்கப்பட்டு கண்டனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஊர்சுலா வான் டெர் லயன் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போர் ஒரு புதிய எல்லையை தாண்டிவிட்டதாகவும் கண்டித்துள்ளார். உடனடியாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளை பெறுவதற்கு வழிவகுக்கும் ஒப்பந்தத்தில் ருமேனியா எதிர்வரும் சில மணி நேரங்களில் கையெழுத்திடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நெட்டோ ஒப்பந்தத்தின் ஆர்டிக்கல் 4 எனப்படும் முக்கிய எதிர்வினை நடவடிக்கைக்குரிய 4வது பிரிவை செயற்படுத்துவது குறித்து ருமேனியா பரிசீலித்து வருகிறது. ஐரோப்பாவை தற்போது தாக்கி வரும் வெப்ப அலை இந்த வார இறுதியில் தணிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று கடும் வெப்பம் நிலவும் நிலையில் இந்த எதிர்பார்ப்பு உள்ளது. இத்தாலியின் தலைநகர் ரோம் உட்பட்ட நகரங்கள் சிவப்பு எச்சரிக்கையில் இருந்த நிலையில் போர்த்துகலும் தனது வரலாற்றில் மே மாதத்திற்கான அதிக வெப்ப சாதனையை படைத்துள்ளது. நாட்டின் மையப்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையான 40 பாகை செல்சியஸ் பதிவாகியுள்ளது. பிரான்சில் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வெப்ப அலை முடிவிற்கு வரும் என நாட்டின் முக்கால்வாசி பகுதிகளில் இன்று முதல் வெப்பநிலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தலைநகர் பாரிஸில் மே மாதத்தில் தொடர்ச்சியாக 8 நாட்கள் 30 பாகை செல்சியஸுக்கு மேல் வெப்பம் நிலவியமை மே மாதத்தில் முன்னெப்போதும் இல்லாத நிலையாக வந்துள்ளது. மேற்கு ஐரோப்பாவை தற்போது சூழ்ந்துள்ள வெப்பநிலை காலநிலை மாற்றத்தின் விளைவுகளின் ஒரு கடுமையான நினைவூட்டல் என ஐநா காலநிலை மாற்ற அமைப்பின் தலைவர் எச்சரித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மற்றொரு வழக்கில் பசில் ராஜபக்ஷவுக்கு பிடியாணை. அமெரிக்காவில் உள்ள நிலையில் கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையை அரசியல் விளையாட்டு மைதானமாக்க முயற்சி, ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்கிறார் சஜித். காணாமலாக்கப்பட்டவர்களின் வழக்கை விரைவில் நிறைவு செய்ய திட்டம், ஸ்ரீலங்கா நீதியமைச்சு அறிவிப்பு. நைனாதீவு படகு விபத்து, படகோட்டிக்கு விளக்கமறியல். லஞ்சம் பெற்ற திருச்செந்தூர் கோவில் அர்ச்சகர் பணியிடை நீக்கம், தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் நடவடிக்கை. ருமேனியாவில் ரஷ்ய ஆளில்லா வான்கலம் தாக்குதல், ரஷ்ய தூதுவர்களை அழைத்து ஐரோப்பிய நாடுகள் கண்டனம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.